ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ட்ரஸ்ட் மீ, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்களாம். அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. அப்போ ஒரு நாள் பாட்டி ஆற்றுல துணி துவைக்க போனாங்களாம். துணி துவைச்சிருக்கும் போது ஒரு பெரிய பீச் பழம், ஜப்பானில் அதை மோமோன்னு சொல்லுவாங்க, அந்த பழம் பாட்டி கையில் கிடச்சிச்சான். உடனே தாத்தாக்கு வெட்டி கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்து வெட்டுனா அந்த பழத்துலேருந்து ஒரு ஆண் குழந்தை கிடச்சிச்சான். இவங்களுக்கு முதல் ஆண் குழந்தை மோமோ பழத்துலேருந்து வந்ததுனால மோமோதாரோ அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அந்த டைமில் பக்கத்து ஊரில் ஒரே ஒனி தொல்லையாக இருந்ததாம். ஒனின்னா பேய். அது மக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு மக்களோட பொருளெல்லாம் திருடிட்டு அப்படி பண்ணிச்சான். அப்போ அந்த குட்டி பையன் அந்த வயசுலேயே நான் மக்களை காப்பாற்றுறேன்னு கிளம்புனானா. பாட்டியும் அவனுக்கு சத்தாக எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்தாங்களாம். போகிற வழியில் காட்டில் அவனுக்கு 3 அனிமல்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களாம். ஒன்று டாகு, ஒன்று மங்கி, இன்னொன்று ஒரு பேர்டு. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒனியை அடித்து துரத்திட்டாங்களாம். ஒனியும் ப்ராமிஸ் பண்ணிச்சான், இதுக்கப்புறம் நான் மக்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது போயிருச்சான். இந்த ஸ்டோரியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த ஜிஞ்சாவை இவங்க கட்டியிருக்காங்க. இந்த ஜிஞ்சாவில் சுற்றி அவனுக்கு ஹெல்ப் பண்ண அனிமல்ஸும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது பின்னாடி ஃபுல்லாக மியூசியம். அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. அது என்னால் காட்ட முடியல, அங்கே வீடியோ கேமரா நாட் அலவுட். அந்த குட்டி பையன்தான் இந்த மோமோதாரோ. இதுதான் அந்த மோமோ பழம். இந்த ஸ்டோரி எதுலேருந்து வந்ததுன்னா, ஜப்பானில் ஒரு பிரின்ஸ் இருந்தாங்களாம், கிபிட்சிகோ அப்படின்னு. அந்த பிரின்ஸ் அந்த சின்ன வயசுலேயே எதிரி நாட்டு கூட நிறையா போராடி மக்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காராம். அவரை மீன் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை உருவாக்குனாங்களாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒத்துமையாக இருந்தால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்டோரி உருவாக்கிடுறாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மோமோதாரோவோட ரைம்ஸு, ஸ்டோரி எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக சொல்லி கொடுப்பாங்க. அந்த தாத்தா இவர் தான். இந்த ஜிஞ்சாக்கு வந்தால் நமக்கும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற ஈவல் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிஞ்சாவில் இருக்கிற தொரி கேட் கூட அந்த மோமோ ஷேப்லேயே தான் இருக்கும். இந்த தொரி கேட்டை க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்ஸும் போயிடும், உங்கள் மேலே இருக்கிற ஈவில்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேசில் இனுயமா கேசில் ஐச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். என்னோடய குட்டி ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.